கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாவே நம்ம பிஎஃப் அக்கவுண்ட்ல 15,000 போட போறாங்க. இந்த ஸ்கீம் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க. நம்ம புதுசா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ண போறோம். நம்மளோ இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸோ புதுசா ஏதாவது ஒரு ஒர்க்ல இந்தியாவுல ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து யார் வந்து அந்த கம்பெனில சேர்றாங்களோ, அவங்களுடைய பிஎஃப் கணக்குல ஃப்ரீயாவே 15,000 போட போறாங்க. இப்படி ஒரு ஸ்கீம் வந்து இந்தியாவுல இருக்கு. ஆனா இது இருக்கிறதே நெறைய பேருக்கு தெரியல. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம மோடி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனப்போ, அதாவது 10 இயர்ஸ் பேக் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க. எல்லார் கணக்குலயும் வந்து 15,000 போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா அது வந்து ஃபேக்கான ப்ராமிஸா இருந்துச்சு. இப்போ அந்த ப்ராமிஸ வந்து கிட்டத்தட்ட நிறைவேத்திருக்கிறாங்க. ஏன்னா வந்து யார் வந்து ஒரு 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 கம்பெனில புதுசா ஜாயின் பண்றாங்களோ, அதாவது இபிஎஃப்ஓ ரிஜிஸ்டர் ஆன கம்பெனில புதுசா ஜாயின் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த ₹15,000 வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாவே போட போறாங்க. இதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அதாவது அவங்களுக்கு சேலரி வந்து 1,00,000க்குள்ள இருக்கணும். அப்படி 1,00,000க்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த 15,000க்கு அவங்க கண்டிப்பா எலிஜிபிள். ஸோ இந்த ஸ்கீமோட பேர் வந்து பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கார் யோஜனா. இதுல வந்து இன்னொரு ட்விஸ்டும் வச்சிருக்காங்க. அதாவது இந்த 15,000 வந்து ஒரே தவணையா போட மாட்டாங்க. நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இதோட ஃபர்ஸ்ட் தவணைய குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அனதர் 6 மந்த்ஸ் நீங்க 12 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து செகண்ட் தவணை குடுப்பாங்க. ஸோ இந்த ₹15,000க்கே வந்து இவங்க 2 தடவையா தான் குடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும்போது 15,000 பெரிய அமௌண்ட்டா இருந்திருக்கலாம். பட் இப்போ கரண்ட் இன்ஃப்ளேஷன் படி இது ஒரு சின்ன அமௌண்ட் தான். இத ஒரேடியா அவங்க செட்டில் பண்ணலாம். பட் இந்த ஸ்கீம் இப்படி தான் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இத நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். உங்ககிட்ட உமாங் ஆப் இருந்தா போதும். அதுல போயிட்டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலியமா ஆதார இணைச்சு நீங்க யுஏஎன் நம்பர ஜெனரேட் பண்ணணும். அது ஜெனரேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி ஆயிடுவீங்க. ஸோ இத பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோலயே நீங்க வந்து அப்ளைன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஃபுல் டீடைல்ஸையும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்கீம் நெறைய பேருக்கு தெரியல. தெரிஞ்சா தான் அத அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணா தான் இந்த அமௌண்ட் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் குடுக்குற இந்த விஷயத்த நம்ம எதுக்கு விடணும்? ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.